ஹலோ நண்பர்களே, இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கிரிப்டோ கரன்சி காயின்ஸில் ட்ரேட் பண்ணி இது 3 ட்ரேடில் எப்படி $500 $1,00,000 மாற்ற போகிறோம், $1,00,000 மாற்ற போகிறோன்ற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நீங்கள் பைனான்ஸ் ஆப்பில் அக்கௌண்ட் வச்சுருக்கணும். இந்த பைனான்ஸ் ஆப்பை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் பண்ணும்போது நம்ம வச்சுருக்கிற அமௌண்ட்டுக்கு லீவரேஜ்ன்ற பேரில் 30x 50x 75xன்ற அளவுக்கு நமக்கு லீவரேஜ் கொடுப்பாங்க. இந்த லீவரேஜ்ன்றது என்னென்னா, நீங்கள் வச்சுருக்கிற அமௌண்ட்டுக்கு இன்ட்டு 30 இன்ட்டு 50 இன்ட்டு 75ன்ற அளவுக்கு உங்களுக்கு வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு அமௌண்ட் கொடுத்துருவாங்க. அந்த அமௌண்ட்டை நீங்கள் என்ன பண்ணலான்னா வச்சு ட்ரேட் பண்ணிடலாம். ட்ரேட் பண்ணிவிட்டு வர்ற ப்ராஃபிட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அது வந்து லாஸ் ஆச்சுன்னா உங்கள்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட் மட்டும் தான் போகும். உங்கள்கிட்ட கொடுத்த லீவரேஜ் அமௌண்ட் வந்து அவங்களே எடுத்துப்பாங்க. நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த லீவரேஜ் அமௌண்ட்டு, அதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த லீவரேஜ் யூஸ் பண்ணி 3 பர்ஃபெக்ட் ட்ரேடை யூஸ் பண்ணி நம்ம $500 எப்படி வந்து $1,00,000 மாற்ற போகிறோம் அப்படின்றதுக்கு தான் வந்து இப்போ நான் கால்குலேஷன் போட்டு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்மக்கிட்ட $500 இருக்குன்னு வச்சுக்கணும். அதுக்கு வந்து இன்ட்டு 30 எத்தனை மடங்கு வந்து அவங்கள்ட்ட லீவரேஜ் நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்றத போட்டுக்கிட்டேன். இன்ட்டு 20%, அதாவது ஒரு ட்ரேடில் 20% ப்ராஃபிட் நம்ம எடுத்தால் நமக்கு வந்து $3,000 கிடைக்கும். அதே வந்து செகண்ட் ட்ரேட் அதே மாதிரி எடுத்தால் அந்த $3,000 யூஸ் பண்ணி எடுத்தால் நமக்கு வந்து $18,000 கிடைக்கும். அதாவது என்னன்னா 500லேருந்து இன்ட்டு 6 மடங்கு அதிகமாகும். 18,000 இன்ட்டு 6 6 மடங்கு அதிகமாகும். 18,000 6 டைம்ஸ் வந்து $1,08,000 வருது. இந்த மாதிரி நம்ம இந்த $500 யூஸ் பண்ணி எப்படி $1,00,000 கொண்டு வர போகிறோம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து ETH எத்தீரியம் காயின் எடுத்துக்கங்க, மோஸ்ட் ட்ரஸ்டட் காயின். பிட்காயினுக்கு அடுத்தது எத்தீரியம் காயின் தான் வந்து மோஸ்ட் ட்ரஸ்டட் காயின். இந்த காயினில் வந்து நம்ம ஃபியூச்சர்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் 30x லீவரேஜ் எடுத்துக்கிட்டு பைனான்ஸ் ஆப்பு அதில் வந்து ETHோட சார்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ETH சார்ட் நம்ம வந்து ஒரு பிளானோடு தான் போக போகிறோம். எப்படின்னா ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணி, சார்ட் பேட்டர்னில் ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணி பிரேக் அவுட், ரெசிஸ்டன்ஸ், சப்போர்ட்டு, ரீட்ரேஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம சொல்கிற அந்த 3 பர்ஃபெக்ட் ட்ரேடை எடுக்க போகிறோம். நம்ம ஏனோ தானோ பண்ண மாட்டிப்போம் இல்லையா, அதனால் வந்து பர்ஃபெக்டாக நம்ம வந்து ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணி எப்படி அந்த 20% எடுக்கிறதையும் பார்த்துடலாம். அதுக்கு வந்து நம்ம சார்ட் பேட்டர்னில் ட்ரெண்ட் லைன் கரெக்டாக வந்து ஃபார்ம் பண்ண தெரிஞ்சுக்கணும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி நான் வந்து வீக்லியில் ஒரு சார்ட் பேட்டர்ன் பார்த்தேன். அது வந்து ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி. அதில் வந்து கரெக்டாக 20% ப்ராஃபிட் வர்ற மாதிரி எத்தீரியம் வந்து பிரேக் அவுட் கொடுத்து, ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் கொடுத்து நமக்கு 20% ப்ராஃபிட்டை கொடுத்தது. அதாவது இந்த இடம் 3,900 850 சம்திங் அந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்தது வீக்லியில். அதாவது ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டு. அதை பிரேக் பண்ணி 4,781 வரைக்கும் போச்சு. அதாவது 21% நியர்பை 21% வந்து நமக்கு ப்ராஃபிட்டு. அப்படின்னா நீங்கள் $500 யூஸ் பண்ணி 30x லீவரேஜ் வச்சு 20% ப்ராஃபிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு $500 ஃபஸ்ட்டு ட்ரேடில் வந்து $3,000 மாற்ற முடியும். அப்படி பண்ணும்போது ஃபஸ்ட்டு டைம் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ட்ரேட் வந்து உங்களுக்கு $3,000 வந்து கிடைக்குமா. அந்த $3,000 யூஸ் பண்ணி இதே மாதிரி அனதர் 2 ட்ரேட் எடுத்திங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து ஈஸியாக $1,00,000 அட்டைன் பண்ணுற அளவுக்கு